இவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் சிலுவை தியானத்திற்கு முகவரியை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த ஆயர் தலைவர் மற்றும் கமிட்டி அங்கத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு துக்க தினமாக அல்லது சோகமான ஒரு தினமாக பலரும் நினைத்தாலும் இன்று ஒரு வெற்றியுள்ள தினம். ஒரு பக்தன் பாடும் விதமாக ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள் இது. இதில் அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று சொன்ன விதமாக நாம் ஆண்டவர் சிலுவையிலே பாவத்தை வென்று நமக்கு ரட்சிப்பை தந்த இந்த நாளை சந்தோஷமாக நாம் கொண்டாடி அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்க வந்திருக்கிறோம். 2 சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைத்தியமாயிருக்கிறது, அல்லது அது ஒன்றுமே நாம் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம், அல்லது அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த 2 விதமான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே ஆம்பிளிஃபைட் பைபிள் என்கின்ற பைபிளிலே கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை, இதே வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஆம்பிளிஃபைட் பைபிளிலே ஒரிஜினலான அந்த கிரேக்க எபிரேய மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதிலே இந்த வசனத்தை எவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள்? For the message of the cross is foolishness, absurd and illogical to those who are perishing and spiritually dead because they reject it. But to us who are being saved by God's grace, it is manifestation of the power of God. 7 வார்த்தைகளை கேட்க நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? இந்த ஆங்கிலத்தில் படித்த விதமாக foolish, இந்த பைத்தியம் எனப்படுவது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை பற்றி கவலைப்படாதவர்களாக, ஏனென்றால் அவர்கள் பெரிஷிங் அல்லது நாம் செத்துக் கொண்டிருக்கிறவர்களாக, ஸ்பிரிச்சுவலி டெட், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இறந்து கொண்டிருக்கிறவர்களாக இங்கு அமர்ந்திருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, 40 நாட்கள் நாம் லெந்து நாட்களை கடந்து இங்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய மனநிலைமை சிந்தனை இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது 7 வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அதிலே கவனமாக, அதிலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்கிறேன்? இந்த வேத வசனத்தில் தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஏதோ ஒரு யாரோ பேசுவதை போல, புரியாததை போல நாம் இல்லாதபடிக்கு இல்லாஜிக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நமக்கு சம்பந்தமில்லை என்று பல பேர் ஒருவேளை நம் மனதிலே யோசித்துக் கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்வோம். ஒருவேளை இது முடிந்தவுடனே நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நாம் எங்கு செல்ல போகிறோம்? இந்த 40 நாட்கள் நாம் சைவ உணவு சாப்பிட்டோம், அசைவ உணவுக்கு நாம் மாறப் போகிறோம். பலவிதமான சிந்தனைகள், அல்லது இந்த 40 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் விட்டு வைத்திருந்தேன், மறுபடியும் அந்த பழக்கங்களை நான் தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்று சில சிந்தனைகளை நமக்கு மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே 3 மணி நேரம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு காலம். ஒவ்வொரு வருடமும் இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியானபடிக்கு உபயோகித்து ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார், நம்மை பலப்படுத்த என்ன பேசுகிறார் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நான் சொல்லும் ஒரு காரியம், இயேசு ஏன் மரித்தார்? Why Jesus dead? வேத வசனங்களை ஆதாரமாக வைத்து நான் சொல்ல போகிற காரியத்தை நாம் கேட்போம். இது வேத ரெஃபரன்ஸ் நான் சொல்லவில்லை. பாவிகளை தேடி ரட்சிப்பதற்காக இயேசு மரித்தார். பிதாவின் சித்தத்தை செய்ய இயேசு மரித்தார். நமக்கு எதிரான கட்டளைகளை மாற்ற இயேசு மரித்தார். தேவ பிள்ளைகளுக்கு தேவ பலனை கொடுக்க இயேசு மரித்தார். நம்முடைய பலவீனங்களை ஏற்று நமது நோய்களை சுமக்க இயேசு மரித்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு மரித்தார். நமது பாவங்களை கழுவி நம்மை நீதிமான்களாக்க இயேசு மரித்தார். நமக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு மரித்தார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க இயேசு மரித்தார். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி இயேசு மரித்தார். இது நம்முடைய வேதாகம் முழுவதுமாக இயேசு ஏன் மரித்தார் என்பதை குறித்ததான ஒரு சிந்தனை எழுதப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர்
தியாகமாக சிலுவையிலே அறையப்படும் பொழுது மட்டும்தான் ரத்தத்தை சிந்த அவர் முடிவெடுத்திருந்தார். He was very much determined to shed his blood only on the cross. அவர் மனதிலே நியமிக்கப்பட்டிருந்தது, சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தின் மூலமாக நான் மீட்பு கொடுக்க வேண்டும். அவர் ஊழியத்தின் காலங்களிலே எத்தனையோ நாட்களிலே அவர் ரத்தம் சிந்தும்படியான ஒரு சோதனைகள் ஏற்பட்டது. ஏரோது அவர் பிறந்த பொழுதே அந்த 2.5 வயது குழந்தைகளை வெட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒருவேளை அப்பொழுது இயேசு அவர் பிடித்திருந்தார்களானால் அப்பொழுதே அவர் உயிர் போயிருக்கலாம். அதற்கு பின்பதாக பல அற்புதங்களை அவர் செய்த பொழுது 38 வருடமுள்ள வியாதியஸ்தை குணமாக்கின போது, சூம்பின கையுடையவனை குணமாக்கின பொழுது, அவர் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தவுடன் கல்களை எடுத்துக்கொண்டு அவரை கொல்வதற்காக பின்னாடி வருகிறார்கள். அந்த இடத்திலே அவர் ரத்தம் சிந்தி இருக்கலாம், ஆனால் அதை அவர் செய்யவில்லை. லாசருவை உயிரோடு எழுப்பின போது கூட அதற்கு பின்பதாக அவரை கொல்ல வகை தேடினார்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். குற்றமில்லாத, மாசற்ற, வெளியேறப்பெற்ற, நம்மை சமீபமாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், ஒப்புரவாதலை கொடுக்கும், பாவங்களை நீதிமானாக்கும் அந்த இரத்தத்தை அவர் சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த இறுதி வார நிகழ்ச்சிகளை சுருக்கமாக பார்த்து நான் கடந்து செல்ல நான் நினைக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நிகழ்ச்சிகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. மொத்தம் இந்த 4 நூல்களையும் எடுத்து பார்த்தால் 89 அதிகாரங்கள் இருக்கிறது, 89 சாப்டர்ஸ். இந்த கடைசி வார நிகழ்வுகளுக்காக இந்த 4 ஆக்கியோன்களும் எடுத்துக்கொண்ட அதிகாரங்கள் 25 அதிகாரங்கள். The 25 chapters are allotted for the last days of Jesus. Only 64 அதிகாரங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அந்த சுவிசேஷத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த இயேசுனுடைய மரணம், அவருடைய பாடுகள். நாம் போன வாரம் நாம் அனுசரித்த ஞாயிற்றுக்கிழமை அந்த குருத்தொலை ஞாயிறிலே என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒலிவமலை ஓசனா பாடல் பவனியோடு அவர் சென்றார். அதற்கு பின்பதாக தேவாலயத்தை சுற்றி பார்த்தார். தேவாலயத்தில் அவர் ஒன்றும் செய்யவில்லை, இதெல்லாமே வசனங்கள் இருக்கிறது, நான் ரெஃபரன்ஸ் சொல்ல முடியவில்லை. தேவாலயத்தை சுற்றி பார்த்தார். பிறகு பெத்தானியாவுக்கு சென்றார். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. திங்கட்கிழமை, அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையிலே அவர் ஒலிவமலை இருந்து புறப்பட்டு வருகிறார். அத்தி மரத்தை அவர் சபித்தார், நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் தேவாலயத்திலே விற்கிறவர்களை கண்டு அதை சுத்தம் செய்தார். அப்பொழுது அதன் பின்பதாக கிரேக்கர்கள் அவரை பார்க்க விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். பிறகு இயேசு அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார், மறுபடியும் பெத்தானியாவுக்கு திரும்பினார் என்று பார்க்கிறோம். செவ்வாய்க்கிழமை அத்திமரம் சபிக்கப்பட்டதை சீஷர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது தலைவர்கள் இயேசுவை பார்த்து அவர் அதிகாரத்தை பற்றி கேட்டனர். ஆண்டவர் உவமைகளை வைத்து பிரசங்கம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பரிசேயர் வரியை குறித்து அவரிடத்திலே கேட்டார்கள். எருசலேமின் அழிவை குறித்தும் புத்தியுள்ள கன்னிகளை குறித்தும் ஆண்டவர் பேசினார். அடுத்தது புதன்கிழமை எருசலேமிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆலோசனை சங்கத்தார் கூடி இயேசுவானவரை கொல்ல திட்டமிடுகிறார்கள். இது எப்படி நடந்தது? புதன்கிழமை. அப்பொழுதுதான் யூதாஸ் காரியோத் அந்த சங்கத்தினரிடம் சென்று இயேசுவை நான் காட்டிக் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த நாள் புதன்கிழமை. வியாழக்கிழமை நேற்றைய தினத்திலே 6 மணிக்கு பஸ்கா ஆயத்தம் செய்ய, கடைசி ராபோஜனத்தில் செய்ய ஆண்டவர் அந்த இடத்திலே வந்தார். அந்த நேரங்களிலே யார் பெரியவன் என்ற காரியமும் அங்கே எழுந்தது. ஆண்டவர் சீடரின் கால்களை கழுவினார். காட்டிக் கொடுத்தவனை பற்றி ஆண்டவர் சொன்னார். இயேசு நீண்ட ஒரு மன்றாட்டை ஏறெடுக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். அதன் பின்பு ஸ்தோத்திர பாட்டு பாடி கெத்செமனேவுக்கு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இதுதான் நேற்று வரைக்கும் நடந்தது. இன்று காலை வெள்ளிக்கிழமை காலையிலே இருந்து நடைபெறும் காரியங்களை பார்க்கும் பொழுது இரவு 12 மணி போல அவர் கெத்செமனே தோட்டத்திலே சீடர்களோடு சென்று ஜெபித்ததை நான் காண்கிறோம். அந்த இடத்திலே தானே யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். அந்த நேரத்திலே ஆண்டவர் மிகவும் வியாகுலப்பட்டு அந்த வியர்வை ரத்தமாக மாறும்படியாக அவர் ஜெபித்தார். அது நாம் பார்க்கிறோம். என்னுடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்று ஜெபித்தார். அந்த நேரத்திலே அவரை கைது செய்து கொண்டு போனார்கள். அப்பொழுதுதான் அந்த விசாரணை அங்கு நடைபெற்றது. விசாரணையிலே முதலில் அண்ணா என்பவருடைய வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள்.
இயேசு கைது செய்யப்பட்டு அண்ணாவின் வீட்டுக்கு சென்றான். பிரதான ஆசாரியராகிய அண்ணா பதவியில் இருந்து கிபி 15ஆம் ஆண்டிலே ரோம அதிகாரிகளால் பதவி இறக்கம் செய்யப்பட்டவன். ஆண்டவரை விசாரிக்கும் பொழுது அண்ணா என்று ஒருவன் இருந்தான். அவன் டிஸ்குவாலிஃபைட் பிரதான ஆசாரியர். அவன் பிரதான ஆசிரியர் கிடையாது. அப்ப என்ன பண்றாருன்னா, அவனுடைய மருமகன் காய்பாவை பிரதான ஆசாரியராக நியமித்தான். ஆகவே அண்ணாவுடைய வீட்டுக்கு சென்று அந்த விசாரணை அங்கு நடைபெறுகிறது. அந்த இடத்திலே அந்த விசாரணையிலே இயேசு பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஒருவன் அடிக்கிறான். இயேசு, என்னை ஏன் அடிக்கிறாய்? நான் என்ன தவறு செய்தேன்? நான் தகாத விஷயம் என்று செய்தேன் கேட்கிறான். அந்த நேரத்தில் தானே பேதுரு முதல் முறையாக மறுதளிக்கிறார். விசாரணை 2. அண்ணாவின் வீடு முடிஞ்சவுடனே அவருடைய மருமகனாகிய காய்பாவின் வீட்டுக்கு ஆண்டவரை அழைத்து வருகிறார்கள். அந்த பிரதான ஆசாரியன் 18 வருஷம் பிரதான ஆசாரியராக இருந்தான். அவன் தான் சனகரிப் சங்கம் என்கின்ற அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்கு அவன் தலைவனாய் இருந்தான். அந்த வீட்டிலே அந்த விசாரணை நடைபெறுகிறது. இந்த காய்பாவை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். அவன் வேதாகமத்தில் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே அவன் காய்பா ஒரு பிரதான ஆசாரியன், ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, ஆண்டவருக்கு விரோதமானவன். ஆனாலும் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அவன் யோவான் 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை பாருங்க. ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று அவன் அங்கு சொல்லுகிறான். அது பின்பதாக போடப்பட்டிருக்கு. யோவான் எழுதுகிறார், இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து ஆசாரியினபடினாலே இயேசு ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்று, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்க்கப்படவும் மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னான் என்று அந்த இடத்திலே அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதில்லை. ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் ஆண்டவருடைய சித்தத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பின்பதாக பொய் சாட்சிகளும் தேவதூஷணமும் அங்கு சொல்லப்படுகிறது என்று அந்த இடத்திலே குற்றம் சாட்டப்படுகிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே அவரை அதற்கு பின்பதாக பிலாத்துனிடத்திலே கொண்டு போகிறார்கள். நிறைய ராயன்கள் அங்கு இருந்தார்கள். அகஸ்து ராயன், திபேரியு ராயன், கிளவுதியா ராயன் என்றே இருந்தார்கள். நீரோ என்ற ராயனும் இருந்தார். சில தேசங்களிலே ஏரோதுகள் இருந்தார்கள். இந்த இடத்திலே யூதேயாவிலே பல ஏரோதுகள் இருந்தார்கள். அந்த சமயத்தில் இருந்த ஏரோது இடத்திலே அந்த விசாரணை செய்ய அங்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஏரோது பல நாட்களாக இயேசுவை பார்க்க ஆர்வமாய் இருந்தான். ஆனாலும் அவரிடத்தில் நிறைய பேசினான். ஆனாலும் எந்த பதிலும் அங்கு கிடைக்கவில்லை. அதற்கு முன்பதாக பிலாத்துனிடத்திலே விசாரணை செய்யப்படும் பொழுது அந்த பிலாத்து அவனை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடனே அங்கே விசாரணை செய்வதை நாம் காண்கிறோம். பிலாத்து திபேரியா ராயனின் மகளான ஜூலியா என்பவருடைய இளைய மகள் கிளவுடியா என்பவளை திருமணம் செய்திருந்தான். அந்த பிலாத்துடைய மனைவி மிக மிக ஆவலாக இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று மிகவும் அவர் கடினமாக யோசித்துக் கொண்டிருந்தார். பிலாத்துவும் 3 தடவை ஆசாரியரிடத்திலே பேசி பார்த்தான். இவரிடத்திலே நான் குற்றம் எதுவும் காணவில்லை, இவளை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். 4 விதமான குற்றங்கள். தன்னைத்தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டான், தன்னை ராஜா என்று சொல்லிக் கொண்டான், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டான், ஜனங்களை கலகப்படுத்தினான் என்று சொன்னான். ஆனாலும் மக்களை வைத்து அவனை தூண்டி, மேலும் அந்த நாளிலே பண்டிகை நாளிலே ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இயேசுவை விடுதலையாக்குகிறேன் என்று பிலாத்து சொன்ன பொழுது அவர்கள் இயேசுவை வேண்டாம், பரபாசை விடுதலையாக்குங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவுதான் பிலாத்து முயன்றாலும் தேவனுடைய அனாதி தீர்மானம், உலக தோற்றம் முதலில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டதனாலே அவனால் மீற முடியவில்லை. அங்கே இயேசுவை அவன் சவுக்கால் அடிப்பித்து அங்கே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அந்த நேரத்திலே 40 அடிகளுக்கு மேல் அடிக்கக்கூடாது என்று வேத சட்டம். 39 அடிகள் அடிக்கப்பட்டது. அவர் காயம், அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார் 351 காயங்கள் அவருக்கு இருந்தன. அந்த 17 முட்கள் போன்ற முள்முடிகள் சூட்டப்பட்டன. அவர் 5000க்கு மேற்பட்ட காயங்கள் அவர் உடலிலே இருந்தன. அவரை சிலுவையிலே மரத்திலே ஏற்பதற்காக கபாலஸ்தலம் எனப்பட்ட அந்த கொள்கராவுக்கு அவரை கொண்டு செல்வதை நாம் காண்கிறோம். இந்த சிலுவை மரத்திலே அவரை அடிப்பதற்காக கொண்டு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது அந்த கிரேக்க வார்த்தை குரூஸ் என்று சொல்லப்படுகிறது. லத்தீன் வார்த்தை, கிரேக்க வார்த்தை
ஸ்டவ்டோஸ் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக சிலுவை நேரான ஒரு கம்பம் ஏற்கனவே இந்த மரத்தில் நட்டப்பட்டிருக்கும். நாம் பலவிதமான படங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அது ஒரே ஒரு நேரான கம்பம் நடப்பட்டிருக்கும். குறுக்கு கம்பத்தை மட்டும்தான் இயேசு சுமந்து சென்றார் என்று வரலாறு சொல்லுகிறது. சில பிலிம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனாலும் முழுமையான சிலுவையை சுமந்து செல்வதாக கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படி குறுக்கு கம்பத்தை அவர் சுமந்து சென்று அந்த இடத்திலே அறையப்பட்டார். ரோமர்கள் குற்றவாளிகளுக்கும் அடிமைகளுக்கும் ரோமர் அல்லாதவர்களுக்கும் சிலுவையை பயன்படுத்தினார்கள். ரோமாபுரியிலே 9 வகையான சிலுவைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தன. நேரான கம்பம், குறுக்கு கம்பம், எக்ஸ் வடிவம் என்று பல இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே 3 வகையான சிலுவைகள் இருந்தது. அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை வடிவ டி வடிவத்திலே சிலுவையிலே அவர் மரித்தார் என்று நாம் காண்கிறோம். 17 ஹவர்ஸ் 17 மணி நேரங்கள் தண்ணீரின்றி தாகத்துடனே அவர் தவித்து அந்த இடத்திலே இருந்ததை நாம் காண்கிறோம். மிகவும் சோர்வுற்றவராக, ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டவராக அங்கு இருந்ததை காண்கிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல், அவர் தலைக்கு மேலே எல்லாருக்குமே தெரியும், யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. INRI, இயேசுஸ் நசரேயன்ஸ் ரெக்ஸ் யூடேரும் என்கின்ற ஒரு தலைப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு இன்சிடென்டலாக அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பீடு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சிலுவையில் அறியப்படும் குற்றவாளிகளை கொண்டு போகும் பொழுது அவர் கழுத்திலே ஒரு பலகை இருக்கும். அதிலே அவர் என்ன குற்றம் செய்தான் என்று அந்த நீதிபதி, அந்த பிலாத்து அவர்கள் கொடுத்துக்கிற டாக்குமெண்ட் அங்கு எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி கழுத்திலே தொங்கப்படுகிற பலகை, அது என்ன குற்றம் என்பது அவர்களுக்கு சோல்ஜர்ஸுக்கு கிடைப்பதற்கு நேரமாகிவிட்டது. சிலுவையில் அறைந்த பின்பதாகத்தான் அந்த செய்தி கிடைத்தது. ஆகவே தான் அது மேலே ஆணியாலே அடித்தார்கள். அப்பொழுதும் ஆசாரியர்கள் அப்படி சொல்லக்கூடாது, இவன் யூதருடைய ராஜா என்று எழுத வேண்டாம், யூதருடைய ராஜா என்று சொல்லிக் கொண்டான் என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் பிலாத்து சொன்னார், நான் எழுதியதே என்று அவன் சொன்னார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே அறையப்பட்டார். அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அங்க பங்கிட்டார்கள், ஏளனம் பண்ணினார்கள். இந்த காட்சியை நாம் பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்துக்குள்ளதான் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் மொழிந்திருந்த 7 வார்த்தைகளை நாம் பேசுவோம், கேட்போம், நல்ல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சிலுவை நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. இது ஒரு கவிதை வடிவாக ஒரு பாடலாக எழுதப்பட்டது. திருச்சி தஞ்சை திருமணத்தில் சேர்ந்த ரெவரண்ட் ராஜசேகர் என்பவர் எழுதின ஒரு கவி. இதை நீங்கள் கேட்கும் பொழுது இன்றைய தினத்திலே சிலுவை உங்களையும் என்னையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கிறது. இந்த மனநிலைமையோடு இந்த நாளை இந்த வசனங்களை நாம் கேட்போம். இந்த சிலுவை மரம் நம்மோடு பேசுகிறது. என்ன பேசுகிறது? ஒரு முறை இயேசு என்னை சந்தித்தார், நான் திருப்பம் பெற்றேன், அவர் அருளை பெற்றேன். மரத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஐயா உங்கள் மனதில் ஏற்படவில்லையா? ஒரே ஒரு முறை தான் நாங்க இயேசுவை பார்த்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு இத்தனை வருஷம் ஃப்ரைடே வர, குட் ஃப்ரைடே வர, நம்ம 30 வருஷமா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க 50 வருஷமா நான் குட் ஃப்ரைடே அட்டன் பண்றேங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை ஒரே ஒரு தடவை தான் இயேசுவை பார்த்தது. ஆனால் அது சொல்லுகிறது, நான் திருப்பம் பெற்றேன். தீயவர்கள் பலர் என்னை சுமக்கையிலே, எத்தனையோ குற்றவாளிகள், கொலை குற்றவாளி என்னை சுமந்து போனார்கள். அவர்கள் பாவமும் கொடுமையும் என்னில் வந்தது. சாபத்தால் பாவத்தால் ஊறிவிட்டேன், கோரத்தின் சின்னமாய் நிமிர்ந்து நின்றேன். அவங்கள தீயவர்கள், அந்த கொடுமைக்காரங்க, குற்றவாளிகளை சுமக்கும் பொழுதே நான் கோர சின்னமாக இருந்தேன். அடுத்ததா சொல்றாரு, புனிதராம் இயேசு என்னை சுமக்கையிலே அவர் தூய்மையும் மாட்சியும் என்னில் வந்தது. இயேசுவின் ரத்தத்தில் மூழ்கிவிட்டேன், புனிதரின் சின்னமாய் உயர்ந்து விட்டேன். ஆண்டவரின் ரத்தம் என்னுடைய உடலிலே, அது சிலுவையில நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, முழுவதுமாக சிலுவை நனைந்து விட்டது. அப்ப இந்த சிலுவை சொல்லுது, இயேசுவின் ரத்தம் என் மீது விழுந்த உடனே நான் புனிதமாய் மாறிவிட்டேன், என்னுடைய பாவம் எல்லாம் தீர்ந்தது. அப்பொழுது நீ ஒருமுறை இயேசுவை சந்திப்பாயா என்று சிலுவை நம் கேட்கிறது. ஒருமுறை இயேசுவை சந்திப்பாயா, உன்னில் மாற்றம் வரும், அவர் அருளும் கிடைக்கும். சிலுவை மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டான். மனிதனாய் உருவாக்கப்பட்ட சிலுவை இயேசுவை சந்தித்த போது மறு சீரமைக்கப்பட்டது. ரிஸ்டோரேஷன் ஆச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் மறு சீரமைக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் ஆண்டவருக்குள்ளதாக இருந்தோம், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் வழி விலகி போயிருக்கலாம்.
மறுபடியும் நாம் மறு சீரமைக்கப்பட சிலுவைக்கு அருகிலே நாம் வருவோம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒருமுறை இயேசு என்னை சந்தித்தார், நான் மறு சீரமைக்கப்பட்டேன் என்று சொன்ன விதமாக இன்றைய தினத்திலே சிலுவை எங்களை சந்திக்க போகிறது. சிலுவையின் மொழிகள் எங்களை சந்திக்க போகிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே இழந்து போன அந்த நல்ல வாழ்க்கையை, உமக்கு பிரியமுள்ள வாழ்வை, அந்த ஒரு பலனை நாங்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.